அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு போறாங்க கோமதி. அப்போ வந்துட்டு பாட்டிமாவும் கூட வராங்க. "கோமதி கொஞ்ச நாள் நான் உன் கூடவே நான் வரேன். ஏன்னா உனக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லாம எங்கேயாவது ஏதாவது கீழ கீது விழுந்துட்டீன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா உன்னுடைய பொண்ணும்மா நானு. உன்ன தான் நான் பார்த்துக்கணும். நீ என்னைய பார்த்துக்கிற நீ" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. நான்லாம் நல்லா திடமா நல்லா தான் இருக்கேன். உன்ன மாரியா மேல ஏறுனா கீழ ஏறுனா மயக்கம் போட்டு விழுந்துட்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க போறப்போ வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டு, "சரிம்மா கொஞ்சம் கால் அசதியா இருக்கு. உட்காந்துட்டு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரி வா உட்காந்துட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்ட்டா மயிலு சாமி கும்பிட்டு அப்படியே கோயில சுத்தி வராங்க. சுத்தி வரப்போ வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இங்க கோமதிய பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, "கடங்காரி வந்துட்டா பாரு! எங்க போனாலும் இங்க ஒருத்தி வந்துடுறா. எங்க போனாலும் நிம்மதியே இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "யார பார்த்து பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா இங்க வந்துட்டு அங்க மயில் நின்றுருக்காங்க. மயில பார்த்தோன்னே, "இவளா? அவ குடும்பமே பொய்யா பேசிட்டு இருந்தாங்க. அது சரி. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்தா கூட உனக்கு நிம்மதி இல்ல. கிளம்பலாம் வா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா இவள பார்த்து நாம எதுக்கும்மா பயந்து போகணும்? கொஞ்சம் அமைதியா இரும்மா. அவ போட்டும்" அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து அங்க இருக்க வந்துட்டு சரி நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கம்முனு போயிடலாம். தேவையில்லாம அத்தைய பார்த்தா அத்தைக்கு டென்ஷன் ஆகும். மீனா கூட இப்ப தான் சொன்னாங்க, அத்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஒரு வார்த்தை போய் எப்படி இருக்கான்னு கேட்போமா? கேட்டா எச்சா கோவம் வருமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே கரெக்ட்டா வந்துட்டு உங்க மயிலுகிட்ட வந்து வந்து அந்த அஞ்சலி வந்து பேச வராங்க. அஞ்சலிய பார்த்தோனே இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு ஆமால்ல இந்த ஃபோன்ல கொண்டு வந்து எங்க அப்பாக்காரரு இந்த ஃபோன்ல தானே கொண்டு வந்து ஃபோட்டோ காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கோமதி நின்னு போறாங்க. அங்க போனோனே, "ஏம்மா நீ தானே அஞ்சலி அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி "அதாங்க என் பையனோட பேசிட்டு இருப்பியே அவ தானம்மா நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க ஓ! ஆமால்ல நீங்க சரவணனுடைய அம்மா தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ சரவணனுடைய அம்மான்னு தான் உனக்கு தெரியுதுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு, "அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தை நீங்க போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "யாருக்கு அத்தை? உங்ககிட்டலாம் நான் பேசவே வரல. அஞ்சலி உங்ககிட்ட தாம்மா பேச வந்திருக்கேன். இந்த பக்கம் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. "சொல்லுங்க, சொல்லுங்க ஆன்ட்டி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீ என் பையன் கூட வந்துட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னா வீட்டுக்கே கூட வந்து பேசுமா. அத விட்டுட்டு இது மாரி கோயிலு, வெளியில கடை அங்க இங்க உட்காந்து பேசுறத பார்த்தா 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்லம்மா. அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏற்கனவே பையனுடைய கேஸ் வேற கோர்ட்ல போயிட்டுருக்கு. உனக்கு தெரியுமில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னாச்சுங்க ஆன்ட்டி யாராவது ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எல்லாம் சொன்னாங்களாவா? அதான் அங்க நிக்கிறாள்ல அதான் அவங்களுடைய அப்பா. அவளுடைய அப்பா தான் வந்துட்டு வீட்ல அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பேசிட்டு போனாங்க. இவ வந்து நல்ல விளையாட்ட வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டா. எதுக்கும்மா தேவையில்லாம கேஸ் வேற போயிட்டுருக்கு. இதுவே ஒரு பெரிய சான்ஸ்ன்னு சாக்குன்னு சொல்லிட்டு கேஸ வந்து 2ஆ உடைக்கவும் பார்ப்பாங்க. கடைசியில என் பையன் நெனச்ச மாரி இவகிட்ட இருந்து டைவர்ஸும் கிடைக்காது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "ஆன்ட்டி நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. மயிலு உண்மையாலுமே அவங்களுடைய தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லைங்க ஆன்ட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை இருக்கே அது ஒரு கொடூரமான வாழ்க்கை. அதத்தான் நான் டெய்லி வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த கொடூரம் வந்து கண்டிப்பா வந்து சரவணனுக்கு அமையக்கூடாது. சரவணன் நானும் வந்துட்டு விரும்புனோம் தான் ஒருத்தர. ஆனா எங்களுக்கு கல்யாணம் நடக்காம போயிருந்திருக்கலாம். ஏன்னா இருந்தாலும் நான் இப்ப அனுபவிக்கிற இந்த கொடுமைய வந்துட்டு அவன் அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அவன் வந்துட்டு மயிலோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆன்ட்டி உங்கனால முடிஞ்சதுன்னா மயிலையும், சரவணனையும் சேர்த்து வைக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. சரவணன் உங்ககிட்ட சொன்னாரா என்னமோன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டு வாரிச மயில் அவிங்க வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? அதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்ச ட்ராமாம்மா." "ஐயோ! இல்லைங்க ஆன்ட்டி. அது முன்னாடி நடந்த ட்ராமாவா இருக்கலாம். ஆனா இப்போ அவிங்க கன்சீவா இருக்காங்க. 2 மாசம்னு நெனைக்கிறேன் அவிங்க. அத தான் வந்துட்டு நான் அவிங்கள பார்த்தா ஏதாவது பேசி சரவணனோட சேர்ந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்ப வந்தேன். அப்பதான் எதேர்ச்சியா நான் உங்கள பார்த்தேன். நான் இன்னைக்கு தான் வந்து மயில்கிட்டயே பேசவே வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா சொல்ற? உண்மையாலுமே மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன் உங்ககிட்ட வந்து சரவணன் சொல்லல தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா சொல்லல" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க ஆன்ட்டி சரவணன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா சரவணனும் வந்துடுறாங்க. வந்தோனே "என்னடா சரவணா, அஞ்சலி சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் ஏன்டா என்கிட்டலாம் சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா ஏற்கனவே நெறைய ட்ராமா போட்டாச்சு. அந்த ட்ராமாவுல ட்ராமான்னு தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். அதாம்மா உண்மையா இருக்கும். அஞ்சலி தான் இது உண்மையா இருக்குன்னு சொல்லி நம்புறா. அஞ்சலிக்கு அந்த மயிலோட குடும்பத்த பத்தியோ, மயில பத்தி தெரியாம போயிருச்சும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சரவணா, எனக்கு என்னமோ வந்துட்டு இது உண்மையா இருக்குன்னு தான் தோணுது. ஏங்க ஆன்ட்டி அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? மயில கூட்டிட்டு போய் நான் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு வரட்டுமா? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகட்டுமா?" அப்படின்னு சொன்னாங்க. "அம்மா எதுக்கும்மா உனக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு?" "இல்லைங்க ஆன்ட்டி மயிலுடைய வயித்துல குழந்தை வளர்ந்திருந்தா சரவணனுடைய குழந்தை. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டோடைய முதல் வாரிசு இல்லங்க ஆன்ட்டி. அப்படி என்னால பார்த்துட்டு பார்க்காம போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னமோ சொல்றம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, சரி ஓகே. ஒரு நிமிஷம் இரு சரவணா நான் மயில்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மயில்ட்ட போய், "மயிலு இப்பதான் உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கீங்கிற விஷயத்த அங்க சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேல? நீங்க யாருங்க முதல்ல? நீங்க அவருக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். அதோட இருந்துக்குங்க. தேவையில்லாம என் விஷயத்துல எதுக்குங்க தலையிடுறீங்க? என் குழந்தைய நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்ல சொல்லி நான் சொன்னேனாங்க? எங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு திட்டுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க சரவணன், "என்னம்மா ஏதோ பிரச்சனை போல இருக்கு. 2 பேரும் ஏதோ திட்டிக்கிற மாரி தெரியுதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னன்னு போய் பாருடா" அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனோனே, அப்போ வந்து மயில் திட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, "ஏய் இங்க பாரு. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. எதுக்கு
அஞ்சலி நீ தேவையில்லாம திட்டுற அப்படின்னு சொல்றாங்க. ஓ! உங்களுக்கு அம்புட்டு கோவம் வருதா? நான் மாசமா இருக்கேன். என்னமோ இருந்துட்டு போறேன். இவங்க எதுக்கு வந்துட்டு அத்தைகிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களலாம் இந்த உரிமை யார் குடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அஞ்சலி வந்து நானும் நீயும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. அந்த அக்கறையில தான் சொன்னா. அது மட்டும் இல்லாம எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்றதுல அக்கறை கிடையாது. ஆனா என்ன என் தலையெழுத்து என் குழந்தை இப்போ உன் வயித்துல வளருது. அதான் இல்லையா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணலான்னு சொல்லி தான் வந்துட்டு அவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு தான் நினைச்சு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க உங்க கோவத்தெல்லாம் தள்ளி வைங்க. உங்களுக்காக இல்லைனா கூட அந்த குழந்தைக்காக வந்துட்டு நீங்க யோசிச்சு தான் ஆகணுங்க. நீங்க வாங்க என் கூட ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க அதெல்லாம் நான் வரலங்க. எனக்கு விருப்பம் இல்லங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் நான் அந்த வீட்ல வந்து வாழ விருப்பப்படவா போறேன். இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க, இல்லங்க அப்படிலாம் நீங்க அடம் பிடிக்காதீங்க. தயவுசெய்து சொன்னா கேளுங்க. உங்களுக்கா இல்லாட்டி பரவாயில்ல. எனக்காவது வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு அஞ்சலி கொஞ்சம் நல்ல டைப்பா தான் இருப்பா போல இருக்கு. நாம தான் தப்பா புரிஞ்சுட்டோமோ! ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுல அம்மாவும், அப்பாவும் வேற தேவையில்லாம ஃபோட்டோ எடுத்து கொண்டுட்டு போய் அங்க தேவையில்லாம பேச போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சரி நான் நாளைக்கு காலையில வரேங்க. இன்னைக்கு நானு வேலைக்கு போணும். நான் அவங்ககிட்ட லீவெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மயில கூட்டிட்டு இங்க அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணவும் செய்றாங்க. குழந்தை இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உடனே சரவணுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்துட்டு, "நான் வீட்டுக்கு வரேன் சரவணா. அம்மாட்ட வந்து பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போன வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அஞ்சலி பார்த்தோன்னா ஷாக்கா பார்க்குறாங்க. "என்னடா இது வீட்டுக்கே வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, "எல்லாரும் என்னை இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க. நான் சரவணனுடைய ஃப்ரெண்டு தான். நான் வந்துட்டு மயில கூட்டு போய் இப்ப தான் செக்கப் பண்ணிட்டு வந்தோம். மயில் உண்மையாலுமே மாசமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்தில சேர்ந்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்லலான்ட்டு நான் வந்தேன். பார்த்துக்கங்க உங்க வீட்டு வாரிசு தான் அங்க வளருது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே வந்துட்டு "உண்மையாலுமேவா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்குறாங்க. "ஆமாங்க அங்கிள். நீங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நான் சரவணனுடைய ஃப்ரெண்டு தானே. நான் சொல்றேன் என் பேர்ல நம்பிக்கை இருந்தா பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க கூட இன்னொரு டாக்டர்ட்ட கூட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லம்மா அதெல்லாம் தேவையில்லம்மா. நீ இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கா எங்க குடும்பத்தில ஒருத்தியா வந்து பேசிட்டு இருக்க. நான் கூட என்னமோ நினைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு "என்னம்மா இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு. இத பார்த்துட்டு ஒண்ணு சரி நானே எதுவும் இந்த வீட்ல முடிவு எடுக்க மாட்டேன். இனிமேல் எல்லாரும் சேர்ந்தே முடிவெடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கோர்ட்டுக்கு போவோம். அங்க என்ன சொல்றாங்களோ அத பொறுத்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துருக்க அஞ்சலி, "கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாங்க ஆன்ட்டி. அவங்களும் கேஸ வாபஸ் வாங்கிக்கட்டும். நீங்க குடுத்த கேஸும் வாபஸ் வாங்கிக்கங்க. டைவர்ஸ் இதெல்லாம் வேண்டாம். உட்காந்து பேசுங்க. கண்டிப்பா பேசுனீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியா அமையும். சரவணனும், மயிலும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன்ட்டு, "இல்லம்மா அப்படி பண்ண முடியாது. ஏற்கனவே வந்துட்டு அவிங்க மயிலு எப்படின்னு தெரியல. ஆனா அவிங்க அம்மா ரொம்ப மோசமா நெறைய பேசிட்டாங்க. நெறைய விஷயத்த பண்ணிட்டாங்க. இனிமேலு மதிச்சு அவிங்க மூஞ்சில எப்படி முழிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவிங்க பண்ணதெல்லாம் வந்து மறந்து போற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் மனப்பக்குவம் வரல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லைங்க அங்கிள். நீங்க எதுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த குழந்தைக்காவது நீங்க யோசிச்சு தானே பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப "சரி சரவணா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றப்போ, அப்போ வந்து கோவிந்த் சொல்றாங்க, "சரவணா கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வா. நமக்காக இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்கு. வீட்ல கொண்டு போய் விட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க ஆன்ட்டி நான் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சரவண கொண்டு போய் விட போறாங்க. அப்ப சரவணன் கேட்குறாங்க, "அஞ்சலி எங்களுக்காக என் குடும்பத்துக்காக நான் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ தூரம் பண்றேல்ல. உண்மையாலுமே இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டாங்க. நீ இவ்வளோ தூரம் நல்லது நினைக்கிற. ஆனா அவங்க அம்மா, அப்பாவும் நம்ம 2 பேத்தையும் தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "விடு சரவணா. ஊர்ல எல்லாருமே அப்படித்தானே. கொஞ்சம் ஒரு பொண்ணும், ஆணும் பேசினா அவிங்க வந்து கல்யாணம் பண்ற நோக்குல தான் பேசுறாங்க. இல்ல தப்பா தான் பழகுறாங்கன்னு சொல்லி பேசுற உலகத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோ உனக்கு உண்மையாலுமே நல்ல மனசு தான்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேங்க்ஸ்